பரசுராமர் விஷ்ணுவின் 6வது அவதாரம் ஆவார். பரசுராமர் விஷ்ணுவின் 6வது அவதாரம் ஆவார். இவர் க்ஷத்திரியர்களை அழிப்பதற்காக அவதரித்தவர் என்று புராணங்கள் கூறுகின்றன. பரசுராமர் விஷ்ணுவின் அவதாரங்களில் மிகவும் கோபக்காரராகவும் போர்வீரராகவும் அறியப்படுகிறார். ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாவுக்கும் மகனாக அவதாரம் எடுத்தவர் பரசுராமன். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை உலகத்திற்கு உணர்த்திய அவதாரம். ஒருநாள் தன் பரிவாரங்களுடன் காட்டுக்கு வேட்டையாடப் போனான் கார்த்தவீரியன். அவனுக்கு 1000 கைகள் இருந்தன. வேட்டையை முடித்துவிட்டு திரும்புகையில் ஜமதக்னி முனிவருடைய ஆசிரமத்திற்கு வர நேர்ந்தது. பசியால் வாடிய அவர்களைக் கண்ட முனிவர் அறுசுவை உணவும் பானமும் பல சௌகரியங்களையும் செய்து கொடுத்தார். தவிர ஆசிரமத்தில் ஏராளமான செல்வமும் இருப்பது கண்ட கார்த்தவீரியனுக்கு ஆசிரமத்தில் நின்ற தேவ பசுவாகிய காமதேனுவால்தான் அனைத்தும் கிடைக்கிறது என்று தெரிந்து கொண்டான். அந்த பசுவை முனிவரும் அவர் பிள்ளைகளும் இல்லாத சமயத்தில் அதை தூக்கிக் கொண்டு சென்றான். முனிவர் ஆசிரமத்திற்கு வந்த நேரம் காமதேனு அங்கு இல்லை. கார்த்தவீரியன்தான் அதை கவர்ந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த முனிவர் தனது மகன் பரசுராமரிடம் கூற, அவர் தன் கோடாரி வில் அம்புகளுடன் கார்த்தவீரியன் பட்டணமான மாகிஷ்மதிக்கு விரைந்தார். அங்கே இருந்த சேனைகள் அனைத்தையும் அழித்தார். கார்த்தவீரியனும் அவருடன் சண்டைக்கு வந்தான். 1000 கைகளில் 500 வில் ஏந்தி பானக்கூட்டத்தை அவர் மீது வீசினான். அவனுடைய 1000 கைகளையும் பரசுராமர் தன் தபோபலத்தால் அறுத்து எறிந்ததோடு அவனுடைய தலையையும் சீவித் தள்ளினார். பிறகு காமதேனுவையும் மீட்டு ஆசிரமத்தில் சேர்ப்பித்தார். இதை அறிந்த கார்த்தவீரியார்ஜுனனின் மகன்கள் ஜமதக்னி முனிவரை கொன்று பழிவாங்கினார்கள். இதனால் கோபம் கொண்ட பரசுராமர் கார்த்தவீரியார்ஜுனனின் வம்சத்தாரை 21 தலைமுறையினர் வரை கொன்று தனது தந்தைக்கு இறுதிச் சடங்குகளை செய்தார். பரசுராமருக்கென்று தனிக்கோவில்கள் ஒரு சில இந்தியாவில் உள்ளன. பரசுராமர் தன் கோடாரியைக் கொண்டு மேற்கு கடற்கரையில் சீர்படுத்திய பகுதியே இன்றைய கேரளா என்பர். திருவனந்தபுரம் விமான நிலையம் அருகே பரசுராமருக்கு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் சிக்மகளூர் அருகே நஞ்சன்கட் என்ற இடத்தில் சாஸ்னா என்ற கல்பரிடத்தில் உள்ள பரசுராமரின் பாதங்களுக்கு தினமும் வழிபாடு செய்யப்படுகிறது. இங்கே பரசுராமர் கோடாரியுடன் நிற்கும் அழகிய சிற்பம் இருக்கிறது. இந்த பீடம் கண்டேஸ்வரர் கோவிலில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு பூஜை செய்பவர்களுக்கு நோயற்ற ஆரோக்கிய வாழ்வும் நிம்மதியான மனநிலையும் ஏற்படுவதால் இங்கு பக்தர்கள் ஏராளமாக குவிகின்றனர். மேலும் ஒழுக்கம் தவறும் கணவன் குழந்தைகளை ஒழுங்குபடுத்த வேண்டி பரசுராமரை வேண்டவும் மக்கள் வருகின்றனர். விஷ்ணுவின் 6வது அவதாரம் பரசுராமர் ஆவார். அடுத்த அவதாரத்தைக் காண இந்த வீடியோவை லைக் செய்யவும். நன்றி.